எதனா இருக்கட்டும், கருத்து வேறுபாடு தான். ஆவிக்குரியவனுக்கு முதலிலே எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறானோ, எப்பொழுது அவன் அபிஷேகத்தை பெறுகிறானோ, எப்பொழுது தேவனுடைய சத்துவம் அவனுடைய வாழ்க்கையிலே பாய ஆரம்பிக்கிறதோ, வல்லமை ஒரு காரியங்கள் உடனே அவனுக்குள்ளே அவனை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒரு விதமான கருத்து வேறுபாடுக்குள் வருவாங்க. இது உலக நீதி. ரட்சிக்கப்பட்டவர்கள் இதை கடந்து செல்லுகிற பாதையாக வழித்தடமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் எப்படி அந்த ஆட்சேபனைகளை சந்திக்கிறீர்கள் என்பதில் தான் ஞானம் இருக்கிறது. இந்த இடத்துல நீ மறுபடியும் எகிப்தியனாகவும் மாற முடியும். அதாவது எகிப்தினா மறுபடியும் நீங்கள் பாவ ரூபத்தை எடுக்க முடியும். மறுரூபம் போய் பாவ ரூபம் வந்துடும். இது பிரச்சனை அந்த மாதிரி வந்து கொண்டு இருக்கும். ஒன்றும் இல்லாத விஷயத்தை சீண்டி சிலாவளித்தனம் பண்ணி சண்டை வலிக்கிறான்னா என்ன பண்ண முடியும்? அவனுக்கு அந்த பாஷையில் பேசினா தான் புரியும்னு சில சமயத்தில் மாம்சம் கிரியை செய்யும். சில சமயத்தில் அவன் ஒப்புரவாகி வருகிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், அந்த பழைய பகைய மனசில் வைக்கவில்லை ஈசாக். கர்த்தர் உமோடு இருக்கிறாராமே என்று புறஜாதியர்கள் சொல்லுகிறார்.